Taste the Daily. முல்லைப் பெரியாறு பாதுகாப்பு குழுவில் இணைந்துள்ள 2 கேரள அதிகாரிகளை நீக்க கோரி தமிழக கேரள எல்லையில் விவசாய சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து மத்திய அரசின் சார்பில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. இந்த குழுவில் கேரளாவைச் சேர்ந்த விஸ்வாஸ் மற்றும் தலைமை பொறியாளர் ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கும் கூடலூர் லோயர் கேம்பில் எல்லையை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமான் இந்தல் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடைகளை திறப்பதில் மட்டும் காட்டும் முனைப்பை பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்வதில் சிறிதளவாவது காட்ட வேண்டும் என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு பணிக்காக பயிலும் மாணவர்கள் நூலகங்களில் போதிய இடவசதி இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆரணியில் டவுன்கோட்டை மைதானம் வடக்கு வீதியில் முழுநேர கிளை நூலகமும் நகராட்சி அலுவலகம் அருகே நகராட்சி நூலகமும் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இருந்து மத்திய மாநில அரசு பணிகளில் சேர பயிலும் மாணவர்களுக்கு திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நூலகங்கள் அனுமதி அளிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அரசு பணிக்காக பயிலும் மாணவர்கள் போதிய இடவசதியின்றி பல்வேறு அலுவலகங்கள் முன்பு தரையில் அமர்ந்து பயிலும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சூரிய உதயத்தின் போது மலை முகடுகளுக்கு இடையே பனிமூட்டம் சூழ்ந்து வெண்கம்பளம் போர்த்தியது போன்ற ரம்மியமான காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். உதகையில் அதிகாலை நேரங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. மேகங்கள் இறங்கி வந்தது போன்று காட்சியளித்த வெண்பனி மூட்டத்தினை சூரிய உதயத்தில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்திநகர் பகுதியில் புறவழிச்சாலை சர்வீஸ் சாலை பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டை காந்திநகர் புறவழிச்சாலை சர்வீஸ் சாலையின் இருபுறமும் உள்ள மின் விளக்குகள் பராமரிப்பு இன்றி கடந்த 3 மாதங்களாக எரியாமல் உள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இரவில் சமூக விரோதிகள் குற்றச் செயல்களில் ஈடுபடும் அபாயம் உள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் மின் விளக்கு இல்லாததால் விபத்து ஏற்படும் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.